హాయ్ ఫ్రెండ్స్, విజయ్ దేవరకొండ రష్మిక పెళ్ళైంది కదా, అప్పుడు మనల్ని కూడా వీలవచ్చు కదా పెళ్ళిళ్ళకి. మళ్ళీ நீண்டகால காதலர்களான விஜய் தேவரகொண்டாவும் ராஷ்மிகா மந்தனாவும் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி உதய்பூரில் மிக நெருக்கமானவர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டனர். மார்ச் 4ஆம் தேதி ஹைதராபாத்தில் பிரம்மாண்ட வரவேற்பு நிகழ்ச்சியும் நடந்தது. இணையம் முழுக்க இவர்களது திருமண புகைப்படங்கள் தான் ஆக்கிரமித்திருக்கின்றன. இந்த கொண்டாட்டங்களுக்கு நடுவே ஒரு குட்டி ரசிகை வெளியிட்ட வீடியோ செம வைரலானது. அந்த சிறுமி செல்லமான கோபத்துடன், விஜய் அண்ணா, எனக்கும் ராஷ்மிகா அக்காவுக்கும் கல்யாணம்னு சொன்னீங்க, ஆனா கல்யாணத்துக்கு என்னை ஏன் கூப்பிடல? நானும் உங்க ரசிகை தானே, எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா என்று மழலை மாறாமல் கேட்டிருந்தார். இந்த வீடியோவை தற்செயலாக பார்த்த விஜய் தேவரகொண்டா சற்றும் யோசிக்காமல் அந்த சிறுமிக்கு தெலுங்கில் ஒரு அழகான பதிலை அளித்தார். கவலைப்படாதே செல்லமே, உன்னை திருமணத்திற்கு அழைக்காததற்கு பதில் உன்னை என் வீட்டுக்கே மதிய உணவுக்கு அழைக்கிறேன். உனக்கு என்னென்ன இனிப்புகளும் உணவுகளும் பிடிக்கும் என்று சொல், நாம் இருவரும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிடலாம். இந்த அன்பான பதில் விஜய் தேவரகொண்டா நிஜமாகவே ஒரு தங்கமப்பா என ரசிகர்களை உருக வைத்துள்ளது. தங்கள் மகிழ்ச்சியை தங்களுக்குள் மட்டும் வைத்துக் கொள்ள விரும்பாத இந்த தம்பதி இந்தியா முழுவதும் உள்ள ரசிகர்களுக்காக ஒரு அதிரடி திட்டத்தை தொடங்கினர். சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், மும்பை, டெல்லி என முக்கிய நகரங்களுக்கு இனிப்புகள் ஏற்றிய லாரிகளை அனுப்பி வைத்தனர். பல கோவில்களில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி தங்களின் புதிய வாழ்க்கைக்காக மக்களின் ஆசியை பெற்றனர். இந்தியாவில் எந்த ஒரு கொண்டாட்டமும் இனிப்பும் உணவும் இல்லாமல் நிறைவடையாது. அதனால்தான் எங்கள் வீட்டு விசேஷத்தை மக்களுடன் இப்படி பகிர்ந்து கொள்கிறோம் என நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளனர் இந்த நட்சத்திர ஜோடி.